வணக்கம், வெல்கம் டு அம்மா சமையல். நம்ம இன்னைக்கு கடாய் பனீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதோட காரத்துக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோலெல்லாம் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா குலைவாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக நல்லா குலைவாயிடுச்சு. இப்போ இதோட 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கசகசா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சாச்சு. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு அதோட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை நல்லா வறுபடட்டும். வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம இதோட வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பெரிய குடைமிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நமக்கு இந்த வெங்காயமும் குடைமிளகாயும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பொடியை இதோட சேர்த்துக்கலாம். இந்த பொடியை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி விழுதையும் இதோட சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதோட பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ பன்னீர் சேர்த்துருக்கேன். பன்னீர் பீசஸ் எல்லாமே நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லா சைடும் படுற அளவுக்கு பன்னீரோடு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அடுத்து இதோட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக 1/4 கப் முழு கொழுப்புள்ள பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதோட கடைசியாக 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி பவுட்ரு சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தியை லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா டைரெக்டாக அப்படியே இந்த இலைகளே நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு கலந்து விட்டு இறக்கிடுங்க. சுவையான கடாய் பன்னீர் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.